ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 எபிசோட் 1 த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். ஓப்பன் பண்ணால் ஒரு அமைதியான சிட்டியை காமிக்கிறாங்க. அங்கே எப்போவும் போல் அவங்க எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இதுதான் சிட்டியே. அப்போது திடீர்னு அங்கே ஒரு பிளாஸ்ட் நடக்கும். அந்த சிட்டி பாதி அழிஞ்சிரும். அப்போது ஒருத்தன் ப்ளூ கலரில் அங்கே நிற்பான். அவன் எல்லாத்தையும் போட்டு அழிச்சிக்கிட்டு இருப்பான். இங்கே ஹீரோ அசோசியேஷன் 2 ஹீரோஸ் அங்கே அனுப்பி பார்ப்பாங்க. ஆனால் அந்த 2 ஹீரோஸையுமே அவன் ஆல்ரெடி அடிச்சு போட்டிருப்பான். இது எல்லாத்தையுமே டிவியில் சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போது டிவியோட கனெக்ஷன் கட் ஆகும். இது எல்லாத்தையுமே ஒரு மொட்டை தலையான் பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம களத்தில் இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு கிளம்புவான். இவன் தான் சைத்தாமா, நம்ம சீரீஸோட ஹீரோ. அப்போது அங்கே ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கும். அவளை கொல்லலான்னு அந்த மான்ஸ்டர் போகும். அவளை கிட்டத்தட்ட பிடிக்கும் போது நம்ம ஹீரோ ஸ்பீடாக வந்து காப்பாற்றிடுவான். நீ யாருடா அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்கும். அவன் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் ஃபன்னுக்காக ஹீரோவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபன்னுக்காகவா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கடுப்பாகும். நான் அந்த மொத்த ஹியூமனிட்டியும் அழிக்க வந்திருக்கேன் அப்படின்னு அது ரேஜ் ஆகி செம்ம பெருசாக வளரும். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு குத்து தான் குத்துவான். அந்த மான்ஸ்டர் காணாமல் போயிடும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் ஒரே பஞ்சில் எல்லோரும் காலி ஆகிட்டாங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி சீன் ஜம்ப் ஆகுது. இங்கே ஒரு கிராப் மான்ஸ்டர் பார்த்து எல்லோரும் விடுவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அமைதியான்ட்டு, உன்னோட இந்த பவர் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்பா. இந்த பவரா, நான் நிறைய நண்டு சாப்பிடுவேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு எனக்கு இந்த பவர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். சரி, நான் ஒரு அன்எம்ப்ளாய்ட், நீ எதுக்கு இப்போ இங்கே எல்லோரையும் தொந்தரவு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். ஒரு சின்ன பையன் என்னோடய செஸ்ட்டில் பெர்மனெண்ட் மார்க்கரை வச்சு கிறுக்கி வச்சுருக்கான், அவனை தேடி நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லும். சரி, எப்படியோ போ அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். நம்ம ஹீரோ நடந்து போய்ட்டுருப்பான். அந்த கிராப் மாஸ்டர் மேலே கிறுக்குனவன் அங்கே நிற்பான். டேய், நீ அந்த கிராப் மாஸ்டர் மேலே கிறுக்குனியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். ஆமாம், பார்க்கில் படந்து கிடந்தான், சும்மா கிறுக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, அவனை கொல்ல தர்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நமக்கு இது கொம்பு, கிளம்பிரும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுவான். அந்த கிராப் மாஸ்டர் வந்து அந்த பையனை அட்டாக் பண்ணும். பார்த்தா அந்த பையனை நம்ம ஹீரோ காப்பாற்றிடுவான். அங்கே கிராப் மாஸ்டர் வந்துட்டு, டே, இது உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, இதுங்கெல்லாம் நீ மூக்கு நொழிக்காத அப்படின்னு இந்த மான்ஸ்டர் சொல்லும். அவனும் அந்த பையனை ஓட சொல்லுவான். அவன் ஓடாமல் பால் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருப்பான். வா மோதி பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் அந்த மான்ஸ்டருக்கும் சண்டை நடக்கும். அந்த மான்ஸ்டர் செம்ம டென்ஷன் ஆகி அவனை இன்றைக்கி கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சண்டைக்கு வருவான். டே, இவனை பார்த்தா கார்ட்டூனில் வர வில்லன் மாதிரியே இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணுவான். அந்த மான்ஸ்டர் செம்ம கடுப்பாக ஒரு அடி வைக்கும். நம்ம ஹீரோ பறந்து போய் விழுந்துருவான். டே, நான் ஒரு அன்எம்ப்ளாய்ட் தான்டா, ஆனால் எனக்கு பிஸ்னஸை விட சின்ன வயசுலேருந்தே ஒரு பெஸ்ட்டான ஹீரோ வாங்கினது தான்டா ஆசை, அதனால் நான் அந்த பையனை கொல்ல விட மாட்டேன்டா அப்படின்னு ரேஜாவா. அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பொங்குன்னு ஏகப்பட்ட அடி வைக்கும். நம்ம ஹீரோ எழுந்து அவனோட டையை வச்சு அந்த மான்ஸ்டரோட கண்ணை இழுத்து விட்ருவா. இதனால் அந்த மான்ஸ்டர் அங்கேயே செத்து போயிடும். இப்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இது நடந்து 3 வருஷம் ஆச்சு, நான் அந்த 3 வருஷத்தில் ரொம்ப ட்ரைன் பண்ணி இப்போது ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனாக ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஒரு சின்ன பையன், அந்த மொட்டத்தில் யார் அப்படின்னு கேட்பான். இப்போ நம்ம ஹீரோவும் 482க்கு ஜாமான் வாங்கியிருப்பான். 500 கொடுத்துருப்பான். நம்ம ஹீரோ சில்லறை தேடிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்தா அந்த பில்டிங்கே காணாமல் போயிருக்கும். என்னடா அப்படின்னு சேட்டலைட் வியூவில் அந்த பில்டிங்கை காமிப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு காலேஜ் வந்திருக்கும். அது ஒரு டைட்டனோட காலேஜ். அந்த மேலே நிற்கிறான்ல, இவன் தான் அந்த டைட்டனோட அண்ணன். அவன் தம்பிக்காரன் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மேன் ஆகணுன்னு ரொம்ப ட்ரைனிங் பண்ணுவான். அவங்க அண்ணக்காரனும் ஒரு பைத்தியக்கார சயின்டிஸ்ட். அப்போது அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்டெராய்டை அவன் தம்பிக்காரனுக்கு கொடுப்பான். சரி, அண்ணன் தானே கொடுக்குறான் அப்படின்னு அந்த ஸ்டெராய்டை வாங்கி குடிச்சிடுவான். அவனுக்கு டைட்டனாக மாறினது தான் அவன். இப்போது இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் மேனை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மொத்த சிட்டியும் அழிச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது அவன் கையை ஒரு வீச்சு தான் வீசுவான். அந்த இடம் அழிஞ்சு போயிடும்.
டேய் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்க அண்ணக்காரர் சொல்லுவான். இப்போது எமர்ஜென்சி எவாக்குவேஷனை சொல்லுவாங்க. இப்போது சிட்டி டியில் ஒரு பெரிய டைட்டன் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து சிட்டியை பிஏ நோக்கி போயிட்டுருக்கு. அவனும் ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருப்பா. பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே நின்றுட்டுருப்பா. டேய் உன் ஷோல்டரில் இருக்கவனை கொல்றா அப்படின்னு அவங்க அண்ணக்காரன் சொல்லுவான். அவன் அவங்க அண்ணக்காரனே கொன்றுவா. டேய் நீ யாரெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் எங்கள் அண்ணக்காரனை கொண்டதுக்கு காரணம் நீ தாண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி தூக்கி வீசுவான். வீசினது மட்டும் இல்லாமல் அவனை போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பா. அடித்து முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டானவன் தான், ஆனால் இப்படி தனியாக இருக்கனே அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். அவன் அத்தனை அடிச்சன்ல, நம்ம ஹீரோ அவனை ஒரு அடி தான் அடிப்பான். அவன் அந்த இடத்துலையே மட்டையாயிருவான். பிசிடி காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் உன்னோட வீட்டுக்கு நடந்து போய்ட்டுருப்பா. போகிற வழியில் நிறையா காரோட பார்ட்ஸ் வெளியே வந்து விழுகும். அப்போது அங்கே ஒரு காரை ரிப்பேர் பண்ணிட்டுருப்பான். அவனோட ஹாபியே கார் ரிப்பேர் பண்ணுறதா. நம்ம ஹீரோவோட மொட்டை தலையை பார்த்து அவன் கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அப்போது நம்ம ஹீரோ கடுப்பாகி ஒரு அடி தான் வைப்பான். அவன் அந்த இடத்துல காலி. சரி இன்றைக்கி முட்டை சாப்பாடு தான், முட்டையை சாப்பாடு மேலே வச்சு பாட்டி தின்ற அடி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டில் அவன் பண்ணுறதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் நைட் ஆகி தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோட வீட்டில் சில பேர் வீட்டெல்லாம் ஃபுல்லாக உடச்சி நம்ம ஹீரோ மண்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வீசுவாங்க. நம்ம ஹீரோவும் பறந்து போய் விழுந்துருவான். அப்போது சில பேர் கூட்டமாக நாங்கள் தான் பூமிக்கு அடியில் வாழ்கிறவங்க, அங்கே பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, இங்கேயும் பாப்புலேஷன் அதிகமாகுமே, அதனால் இந்த இடத்த அழித்து நாங்கள் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அங்கே வரும். நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் இந்த பூமியை காக்குறேன்டா அப்படின்னு அந்த மான்ஸ்டருக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்கும். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர்ஸை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுவான். வாங்கடா சண்டைக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வச்சு தான் அடிக்கும். நம்ம ஹீரோ பொழக்க ஆரம்பிச்சவன் ஒரு மான்ஸ்டராக ஒரே அடியிலே காலி பண்ணுவான். இப்படியே நம்ம ஹீரோக்கும் அந்த ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ்க்கும் சரியான சண்டை நடக்கும். மாற்றி மாற்றி அடிச்சுக்குவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர்ஸை போட்டு பொலன்னு பொழப்பான். அந்த சண்டையில் அந்த இடமே ஒரு ரத்த காடு மாதிரி ஃபுல்லாக அந்த மான்ஸ்டர்ஸோட ரத்தம் தான் கிடக்கும். அப்போது அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்தான்ல அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோ நடந்து எது நான் ஃபன்னுக்காக ஹீரோவாக இருக்கேன்டா அப்படின்னு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு அழிக்க ஆரம்பிச்சிடுவான். திரும்பவும் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் போட்டு அழித்து முடிச்சுட்டு நிற்பான். நின்றதுக்கப்புறம் அவங்க மான்ஸ்டர்ஸோட கிங் என்னோட மக்களிலே நீ கொண்டுட்டில அப்படின்னு சொல்லுவான். அப்போது டிங் டிங்னு ஒரு சத்தம். பார்த்தா ரியல் லைஃப்பில் அவன் வீட்டில் அலாரம் அடிச்சிருக்கோம். அப்போது நம்ம ஹீரோ வீட்டு சேக் ஆகும். என்னடான்னு வெளியே போய் பார்த்தா இப்போது ரியல் லைஃப்பில் அவங்க எல்லாம் வெளில வந்திருப்பாங்க. இந்த ஆட்டி நம்ம ஹீரோக்கு பெரிய டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா அவங்க முதையாக அவங்க கிங்கே அடித்து போட்டிருப்பான். இல்லைனால அவங்க சாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது ஜெட் சிட்டியோட ஹோட்டலில் காமிக்கிறாங்க. இங்கோ ஜெனஸ் நிற்பான். அங்கே நிறையா மனுங்க இறந்து கிடக்கும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.